செயல்களையும் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். அடிப்படை உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் குணமாவதற்கு அடிப்படை காரணம் இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டையும் செஞ்சா நீங்க நல்லா இருப்பீங்க, செய்யலைன்னா நாங்க நல்லா இருப்போம். யார் நாங்கன்னா? அந்த மருத்துவர்கள் சொன்ன அவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்ய நீங்க நல்லா இருப்பீங்க, அவ்வளவுதான். அப்பொழுது இயற்கை அளிக்கக்கூடிய தண்டனை தான் நோய். இந்த காலத்துல கிடைக்கின்ற உணவை மருந்தாக்கும் கலையை கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்களே. இப்ப நீங்க ஏதோ மருத்துவரை பார்க்க போறீங்க, அந்த மருத்துவர்கிட்ட போய் உங்களுடைய உடலை பரிசோதனை செய்து அவரை கடைசியாக மருந்து மாத்திரைகளும் உங்க கையில கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். எல்லா மருத்துவர்களும் கட்டாயமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்வார்கள். என்ன வார்த்தை? அந்த ஒரு சிரிப்புல வயிறு வலிச்சு கண்ணுல தண்ணி வர வரைய நல்லா சிரிச்சு முடிச்ச உடனே அப்போ சொல்லுவாங்க, இதுக்கு மேல என்னால சிரிக்க முடியாது சாமி சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறையை என்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அன்றையில இருந்தே நீங்கள் ஆரோக்கியமானவர்கள். சார் சிரிக்கலாமா? எத்தனை பேர் இன்னைக்கு சிரிப்பீங்க? இப்ப இந்த சிரிப்பு இல்ல, வயிறு வலிக்கணும், வயிறு வலிச்சு சிரிக்கணும், கண்ணுல தண்ணீர் வரைய சிரிக்கணும், தன்னுடைய குடும்பத்தாரோடு உட்கார்ந்து மாத்தி மாத்தி கிச்சு போட்டு ஒரு 10 நிமிடம் விளையாண்டு உண்மையிலேயே இன்னைக்கு முயற்சி செய்து பாருங்க, இதனுடைய பலன் அப்ப தெரியும். வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் சிரிப்பாரா, வீட்டுக்காரன் இப்படி எல்லாம் சிரிக்குமா, என்னுடைய குழந்தையுடைய சிரிப்பை நான் பார்த்து பல நாட்களாகி விட்டது. இந்த நேரத்துல குழந்தையுடைய சிரிப்பை நீங்கள் உணர்வீர்கள். அப்போ வாய் வலிக்க நன்றாக சிரித்து விட்டு அப்படியே படுத்து தூங்குங்க சார். அது மாதிரி லைஃப்ல முதல் தூக்கம் உங்களுக்கு வந்ததே கிடையாது. இன்னைக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா? ஆரோக்கியத்துக்கு முதல் படியே இரவு படுக்க போகும்போது மனநிலையும் எந்திரிக்க போவதுடைய மனநிலையும் தான் முக்கியம். அப்ப சொல்லலாம், ஓகே, கணவன் மனைவி கல்யாணம் ஆகாதவங்க எப்படி சிரிக்கிறது யோசிப்பாங்க இல்லையா? நீ கணவன் மனைவி குழந்தைகள் சிரிக்கலாம்னு சொல்ற, இப்ப எங்களாவது பேச்சுலர்ஸ் எங்க போய் சிரிக்கிறது? பெற்ற தாய் தந்தையரோடு உட்கார்ந்து சிரிக்க வேண்டும். பெற்ற தாய் தந்தையோடு உட்கார்ந்து சகோதர சகோதரிகளோடு உட்கார்ந்து வாய் விட்டு கிச்சு மூட்டி வாய் விட்டு சிரித்து இரவு தூக்கத்தை தூக்க வேண்டும். முடியுமா? முடியாதா? இத செஞ்சா, இந்த ரெண்டையும் செஞ்சா நீங்க நல்லா இருப்பீங்க, செய்யலைன்னா நாங்க நல்லா இருப்போம். யார் நாங்கன்னா? அவ்வளவுதான். சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து அப்புறம் செலுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆனா இந்த ஒரு செயல் இல்லாம ஒரு சில குரூப் என்ன செய்யுமா, காலகாலத்தால எந்திரிச்சு கிரவுண்டுக்கு போய் வானத்தை பார்த்து சேர்க்கிற கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா? தன்னுடைய குடும்பத்தாரோடு உட்கார்ந்து வாய் விட்டு சிரிக்க மாட்டாங்க, ஆனால் வானத்தை பார்த்து சிரிக்கக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே. அது ஒரு லாஃபிங் தெரப்பி. அதே சிரிப்ப ஏன் உங்க குழந்தைகளோடு வீட்டுக்காரர்களோடு ஏன் சிரிக்க மாட்டீங்க? அப்ப இந்த ரெண்டு செயல்களையும் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். அடிப்படை உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் குணமாவதற்கு அடிப்படை காரணம் இந்த ரெண்டு தான். செய்ய முடியுமா? முடியாதா? முடியும்ல சார்? ஐயோ போர் அடிக்குதா? இல்ல போர் அடிச்சா சொல்லிருக்க, பிரேக் விட்டுலாம். முடியும் இல்லையா? ரைட். அதற்கடுத்து மூன்றாவது ஒண்ணு, இது ஒரு காமெடியாக எடுத்துக்கிறோம், சீரியஸா எடுத்துக்கிற கூடாது சொல்லிட்டேன். யார் யாரு சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மருத்துவர்கள் சொன்ன அவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்ய நீங்க நல்லா இருப்பீங்க, அவ்வளவுதான். அவர்கள் எதை செய்யக்கூடாது என்று உங்களுக்கு பட்டியலிடப்பட்டி இருக்கிறதோ அந்த பட்டியலெல்லாம் தூக்கி போட்டு அந்த பட்டியலில் இருக்கு மாதிரி எல்லாமே செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அரிசி தவறா சரியா தவறா? நம்ம என்ன சொல்லுவாங்க, அரிசி சாப்பிடக்கூடாது, அதற்கு மாற்றாக கோதுமை. நார்த் இந்தியால என்ன சொல்றாங்க தெரியுமா? கோதுமை சாப்பிடக்கூடாது, அதற்கு மாற்றாக
அது என்ன சார் கணக்கு? அவன் சாப்பிட்டா அரிசி நோய் குணமாகாமா, நம்ம சாப்பிட்டா நோய் குணமாகாதா? அப்போ அவர்கள் எதை செய்யக்கூடாது, எதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு பரிந்துரைக்கிறார்களோ அதையெல்லாம் நல்லா செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் உடலில் ஒரு ஆரோக்கியம் மேம்படுவது உண்மை. செய்யலாமா? அடுத்து இன்றைக்கு நாம் போகலாம். உணவே மருந்து. உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த பழமொழி உண்மையா பொய்யா சார்? உண்மை. உணவே மருந்து, மருந்தே உணவு, இது உண்மை. அப்புறம் ஏன் சார் நீங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைய நீங்க உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை தானே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை யாரும் சாப்பிடுவது இல்லையே. அப்போ உங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் நீங்கள் ஆரோக்கியமானவர்களாகத்தானே இருக்க வேண்டும். உண்மைதானே? இல்ல நான் பிடிக்காத உணவை சாப்பிடுறேன் அதனாலதான் எனக்கு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா ஏத்துக்கலாம். யாரும் பிடிக்காத உணவை சாப்பிடுவது கிடையாது. உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை தான் சாப்பிடுறீங்க. அப்புறம் ஏன் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவே தானே நமக்கு நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அந்த உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொன்ன அந்த முன்னோர்கள் சொன்ன அந்த வாக்கு பொய்யா உண்மையா? உண்மைதான். அப்புறம் ஏன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மருந்தாக மாறவில்லை? யோசிச்சு பார்த்தோமா? இப்போ உணவுல மருந்தே கலந்தா கூட சத்துக்கள் மாறுவது இல்லை இல்லையா? சிசேர் நார்மல் டெலிவரியாக பிறந்த குழந்தைக்கும் சிசேரியன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் ஐவி சென்டர் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் வித்தியாசம் தானே. ஆனால் எல்லாமே ஒண்ணுதானே. முறைதான் வேறு, பயிரிட்ட முறைதான் வேறு, ஆனால் சத்துக்கள் ஒன்றுதான். அதை எப்படி பக்குவப்படுத்தி சாப்பிட வேண்டுங்கிற கலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை ஒன்று. இனிமேல் போய் சுத்தமான காத்து, சுத்தமான நீர் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் நம்மளை சுற்றி பஞ்ச பூதங்களும் மாசடைந்துதான் கிடைக்கிறது. எந்த ஒரு பூதமும் சுத்தமாக இல்லை. நிலம், காற்று, ஆகாய, நெருப்பு எல்லாமே மாசுபட்டு இருக்கு. அப்ப பஞ்ச பூதங்களும் மாசு அடைந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம உணவு மட்டும் சுத்தமா எதிர்பார்த்தா எப்படி சார் முடியும்? முடியாதுல்ல. எல்லாமே மாசு அடைந்துதானே கிடக்கு. அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த தன்மையை எப்படி மாற்றி நாம் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற கலையை கற்றுக்கொள்வதுதான் அடிப்படை. பஞ்சபூதத்தை நம்மளால் மாற்ற முடியாது. அதான் கொரோனா காலத்துல பஞ்சபூதமும் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதுதான் உண்மை. அப்ப பஞ்சபூதங்களும் தன்னைத்தானே சரி செய்து கொண்ட காரணத்தினால விலங்கு 6 அறிவுள்ள மனிதன் எல்லாம் வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டு 1 அறிவுல இருந்து 5 அறிவு ஜீவன்கள் வரை நடு ரோட்ல ஜாலியா நம்மளை பார்த்து முறைச்சு போச்சு. அவனே இத்தனை நாள் நான் போகும்போது என்னை என்ன உதச்ச ரோட்ல 6 மாசம் உடைய உடக்கி போட்டு நான் ஜாலியா போலீஸ்காரன் கேட்கறது இல்ல, டிராபிக் கிடையாது, நடு ரோட்ல படுத்துக்கிறது, எது வேணாலும் செஞ்சுக்கிறேன், ஒருத்தனை என்ன கேட்க முடியாதுன்னு சொல்லி 1 அறிவுல இருந்து 5 அறிவு ஜீவன்கள் வரை இந்த 6 மாசம் வாழ்ந்த வாழ்க்கை முறை இருக்கிறதே, அதுதான் இயற்கை. அந்த இயற்கையை 6 அறிவுள்ள மனிதனும் வாழ முடியும். என்னைக்கு இந்த 6 அறிவுள்ள மனிதன் இயற்கை வகுத்த விதிகளை மீற ஆரம்பித்தானோ, 1 அறிவுல இருந்து 5 அறிவு ஜீவன்கள் வரை இயற்கை வகுத்த விதிகளை மீறுவது கிடையாது. காலையில எந்திரிக்கணும், எப்பொழுது சாப்பிடணும், எப்பொழுது தூங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அதே அடிப்படையில தான் 5 அறிவு ஜீவன்கள் வரை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த 6 அறிவுள்ள மனுஷன் மட்டும் என்றைக்கு இயற்கை வகுத்த விதிகளை மீற ஆரம்பித்தானோ அப்பொழுது இயற்கை அளிக்கக்கூடிய தண்டனை தான் நோய். அப்ப இயற்கை அளிக்கக்கூடிய தண்டனை நோயை இயற்கையை கொண்டுதான் சரி செய்ய ஒழிய செயற்கையான வழிமுறைகளினால் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் ஒரு முழுமையான பலனை உங்களுக்கு தராது. அப்ப இந்த பஞ்ச பூதங்களும் நம்மளை சுற்றி மாசடைந்து இருக்கின்ற இந்த காலத்துல
உணவை மருந்தாக்கும் கலையை கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்களே. அப்ப முன்னோர்கள் சொன்ன வாக்கும் மூத்தோர் வாக்கும் ஒரு பொழுதும் பொய்யாகாது. உண்மைதானே? பொய்யாகவே ஆகாது. சரி, இந்த மருத்துவம் சரி, உணவை மருந்தாக்கும் கலையை யார் கற்றுக் கொடுக்கணும்? எந்த ஒரு மருத்துவமும் நமக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது. இப்ப இந்த உணவு வழி மருத்துவம் என்பது மற்ற மருத்துவ துறைகளுக்கு எதிராளியும் கிடையாது. எல்லா மருத்துவ துறைக்கும் அடிப்படையே இந்த உணவு மருத்துவம் தான், இயற்கை மருத்துவம் தான். எப்படி? இப்ப நீங்க ஏதோ மருத்துவரை பார்க்க போறீங்க, அந்த மருத்துவர்கிட்ட போய் உங்களுடைய உடலை பரிசோதனை செய்து அவரை கடைசியாக மருந்து மாத்திரைகளும் உங்க கையில கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். எல்லா மருத்துவர்களும் கட்டாயமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்வார்கள். என்ன வார்த்தை? அதாவது எல்லா மருத்துவர்களும் மருந்து மாத்திரைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? மருந்து மாத்திரை மட்டும் போதாது, இதனோடு காய்களையும் கீரைகளையும் நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றாங்களா இல்லையா? எந்த ஒரு மருத்துவராவது காய்களை எடுக்காதீங்க, கீரைகளை எடுக்காதீங்க என்று யாராவது பரிந்துரைத்தார்களா? இல்ல. அப்போ அடிப்படை எந்த ஒரு மருத்துவ துறைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த உணவு தான். ஆனால் அந்த காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற கலையை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த மருந்தோடு காய்களையும் கீரைகளையும் இப்படி சமைத்து சாப்பிடுங்கள், மாத்திரைகளிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபடலாம்ங்கிற அந்த மருத்துவ கலையை நமக்கு கற்றுக் கொடுக்காத காரணத்தினாலதான் நாம் சாப்பிடக்கூடிய உணவை நமக்கு மருந்த நோயால் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் உணவை மருந்தாக்கும் கலை. எப்படி சார்? எப்படி உணவை மருந்தாக்குறது? உணவை எப்படி மருந்தாக்கலாம்? அதனுடைய தன்மை மாறாமல் காய் காயாகவே இருக்க வேண்டும், கீரை கீரையாகவே இருக்க வேண்டும். ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். காய் காயாகவே இருக்க வேண்டும், கீரை கீரையாகவே இருக்க வேண்டும். இப்ப சாம்பார் நம்மளுடைய உணவை மருந்தாக்கும் கலையின் வாயிலாக சாம்பார் செய்வது எப்படி? சமைத்தல் என்றால் என்ன தெரியல. இப்ப இனிமேல் இப்படித்தான் சமைக்க போறீங்க. இதுதான் உங்களுக்கு மருந்தாக மாறக்கூடியது. நான் என்னென்னவோ பத்தியம் இருந்துட்டேன், என்னென்னவோ சாப்பிட்டு பார்த்துட்டேன், எனக்கு இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையை முழுமையாக தீரவில்லை என்று அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? காரணம் அந்த இறைப்பையில மேலும் மேலும் வாயுவை தூண்டக்கூடிய ஒரு பொருளாக இருப்பது எது? கத்திரிக்காய் கத்திரிக்காயாவே இருக்கும், முருங்கைக்காய் முருங்கைக்காயாவே இருக்கும். இந்த இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் வரப்போகுது. எப்படி? நீங்க சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு யார் யார் வீட்டுல பாராட்டுனாங்கிறத மனசு விட்டு சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் உண்மையிலேயே பாராட்டினார் சார் சொல்லுங்க. அப்ப தெரியும் இத்தனை நாள் நாம் சாப்பிட்ட உணவுக்கும் இன்னைக்கு ஒரே நாளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அன்று உணர்வீர்கள்.